Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. இதனால உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். Today I am very happy to meet you. நாளை தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate the Lord's words. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதிலே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். I am prepared to teach the word of God. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you ready? நானும் ஆயத்தமாக இருந்து நீங்களும் ஆயத்தமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம் இடையிலே அதிகமாய் கிரியை செய்வார். When I am ready, when you are also ready, the Holy Spirit will speak to you. இங்கே விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் இதயமாகி விளைநிலத்திலே பெரிய விளைச்சலை கொண்டு வரும். All the seeds which are placed here will be generating into big tree. இங்கே விதைக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். All this word of God will make you prosper. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை அதுவே செய்து தரும் நமக்கு. The word of God will make you big things. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். The word of God will change in your life. Concentrate 45 minutes seriously. வேத புத்தகத்திலே நான் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். The Bible, we take one important word today. எசேக்கியேல் 43 அதிகாரம் 6வது வசனம். Ezekiel chapter 43 and verses 6. அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். Ezekiel heard one speaking to him out of the temple. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவன். The title of this message, that is the Lord who is going to speak from the temple, from the church. எல்லாரும் என்னோடு சொல்லலாமா? ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவன். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் ஆலயத்தில் இருந்து பேசுகிற தேவன். அல்லேலூயா. The Lord will speak from the temple, from the church. எசேக்கியேல் என்கிற அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிற ஒரு சாட்சியான ஒரு வார்த்தை. The prophet Ezekiel says, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். he says that I heard the voice from the Lord. அவர் உண்மையை சொல்லுகிறார். He is telling the truth. நான் ஆலயத்தில் இருந்து தேவன் பேசுகிறதை கேட்டேன். I heard the word of God from the Lord. He says, இது மிகப்பெரிய ஒரு அனுபவம். it is an experience. உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? In your life, have you got that experience? ஆலயத்திலிருந்து தேவன் எப்போதாவது உங்களோடு பேசி இருக்கிறாரா? Have you any time witnessed that Lord spoken from the temple? ஆக நம்முடைய தேவன் ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவன். Our Lord is a Lord who speaks from the church. நாமும் ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை ஆலயத்தில் கேட்க வேண்டும். We also witness that we should listen, see the word of God from the temple. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. இந்த நாள்ல ஆலயத்திலிருந்து தேவன் எப்படியெல்லாம் பேசுவார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். Today we are going to meditate how the Lord will speak from the temple. Very interesting subject. You must enjoy the subject. இந்த நாளில் மிக அதிசயமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Don't worry who is with us and who is against us, but always our Lord God is with us. நம்மோடு தேவன் கூட இருக்கிறதுனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. Hallelujah. Praise the Lord. வார்த்தையை மட்டும் கவனியுங்கள். You kindly listen the word of God. இப்ப எசேக்கியேல் சொல்லுகிறார், ஆலயத்தில் இருந்து அவர் பேசுகிறதை கேட்டேன். The prophet Ezekiel says, I heard the voice of God. இந்த ஆலயத்திலும் இருந்து அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்கும்படியாகத்தான் தேவன் உங்களை இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். Today the Lord has brought you to hear the voice of word of God in this temple. நான் இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை சொல்கிறேன். முகவுரையாக நான் சில காரியம் I am going to tell you.
சங்கீதம் 84 2வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms 84 verses 2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. I myself long to be in the Lord's temple. என் இருதயமும் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா எப்பவுமே அவருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையாக இருக்கும். Our soul is always longing to see the word of God. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமா இந்த ஆலயத்துக்குள்ளே எத்தனை நாள் இருந்தாலும் அது இந்த ஆலயத்தை விட்டு எழும்பி போவதற்கு அது விருப்பப்படாது. Do you know, if you remain here for some days, your soul will be interested to be here. ஆனால் நம்முடைய சரீரம் அப்படி அல்ல. But our body is not like that. அது ஆலயத்துக்குள்ள இருப்பதை அது ஒருபோதும் விரும்பாது. Our body will not like to be here. அது நலிந்து கொண்டே இருக்கும். It will be always making some noise. எப்ப நம்ம வெளியே போகலாம்? It will be interested to go out. ஆனா நமக்குள்ளே கூடிய ஆத்துமா அப்படி அல்ல. அது ஆலயத்துக்குள்ள இருப்பதை அதை வாஞ்சித்து கொண்டிருக்கும். But our soul is always interested to remain in the temple. ஆத்துமா ஆலயத்தை விட்டு வெளியே போவதை அது விரும்பாது. The soul is not interested to go out from the temple. அந்த ஆத்துமாவுக்கு தெரியும், உங்கள் ஆத்துமாவுக்கு தெரியும். Your soul knows. ஆலயத்தை விட்டு வெளியே போனால் நான் பாவத்திலே சிக்கிக் கொள்வேன். If you go out, you may make sins. ஏதாவது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் சிக்கிக் கொள்வேன். You may be into some unwanted things. வேடனுடைய கண்ணியிலே நான் சிக்கிக் கொள்வேன். You will be in trouble. சிங்கத்தின் வாயிலே நான் சிக்கிக் கொள்வேன். You will be in big trouble. துர்நாற்றம் வீசக்கூடிய சாக்கடையிலே நான் விழுந்து விடுவேன். You fall down in the dirty places. என் தேவனை நான் எப்படி சந்திக்க முடியும்? You cannot meet all these things. ஆகவே நான் ஆலயத்தில் இருப்பதே நான் வாஞ்சிப்பேன் என்று ஆத்மா சொல்லும். Your soul is always committing that you are interested to be. ஆனால் சரீரம் அப்படி இல்லை. அது எப்போ இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போய் அது அப்படி சுற்றி திரியலாம் என்று அது வாஞ்சியா இருக்கும். Our body is interested to go out. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஆலயத்தை எப்பொழுதும் வாஞ்சிக்கும் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. From this word of God we learn that our soul is very much interested to remain inside the temple. அந்த 84ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms 84:10. உமது ஆலய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. One day spent in your temple is better than 1,000 days anywhere else. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். One day spent in your temple is better than 1,000 days anywhere else. ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரியும். அதாவது தேவனுடைய ஆலயத்துடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். The Bible says, I would rather stand at the gate of the temple. ஆக தேவனுடைய ஆலயத்தை நாம் தெரிந்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே இருந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவது தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியம். Our Lord is interested that we should also always remain in the temple. Hallelujah. Praise the Lord. ஆலயத்துக்குள்ள இருந்து தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். The prophet says, sitting or remaining inside the temple, I hear the word of God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I am telling you, நீ ஆலயத்துக்குள்ளே வரும்போது நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறேன் என்கிற ஒரு உணர்வோடு வர வேண்டும். When you come inside, you should always feel that I am going to listen the word of God today. நான் ஆலயத்துக்கு போகிறேன், இன்றைக்கு தேவன் என்னோடு பிரத்யேகமாய் பேசுவார். I am going to the church, today the Lord will speak to me. என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் உள்ளே வர You வேண்டும். should have the confidence. கண்டிப்பாக தேவன் பேசுவார். Definitely the Lord will speak to you. நம்புறீங்களா? Do you believe? Yes. Hallelujah. இந்த செய்தியை கேட்டு முடிக்கிற போது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவாராக. At the end of the message you will be changed. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Luke chapter 2. அதிலே 41வது வசனம் வாசிக்கலாம். Verses 45. 41. அவருடைய தாய் தகப்பன்
லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே 41வது வசனத்தில் அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார். இயேசுடைய Every year the parents of Jesus, Mary and Joseph, went to Jerusalem for the Passover festival. எல்லா வருஷமும் பஸ்கா பண்டிகைக்கு போவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அடுத்த வசனம் சொல்கிறது, அவருக்கு 12 வயதான போது, இயேசுவுக்கு 12 வயது. When Jesus was 12 years old, அந்த 12 வயதிலே இயேசு அவரோடு கூட அவரும் பண்டிகைக்கு போனார். Jesus also went with them. ஆனால் பண்டிகை முடிந்து அவர்கள் திரும்பி வருகிற போது இயேசுவை மறந்து விட்டார்கள். But after the festival, the father and the mother, Mary and Joseph, forgot Jesus. வேதம் சொல்கிறது, ஒரு நாள் பிரயாணப்பட்ட பிறகுதான் அவரை தேடுகிறார்கள். After one day travel, they thought of Jesus. பதறி அடித்துக் கொண்டு They ஓடுகிறார்கள். were very much worried. ஆனால் 3 நாள் கழித்து இயேசுவை பார்க்கிறார்கள். The third day only they saw Jesus. 45வது வசனம் 46வது வசனம் வாசிக்கலாம். Verses 45 and 46. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார். When Mary and Joseph did not find Jesus, they went back to Jerusalem looking for Jesus everywhere. 3 days later, they found Jesus in the temple, sitting among the teachers, both listening to them and asking them questions. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. 3 நாள் கழித்து இயேசுவை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். 3 நாள் கழித்து இயேசுவை அவர்கள் தேடி கண்டுபிடித்த இடம் தேவாலயம். Mary and Joseph found out Jesus after 3 days only inside the temple. Only 12 years old. அவர் 12 வயது நிரம்பிய சிறுவனாக இருந்தார். 12 வயது நிரம்பிய அவர் 3 நாட்களும் தேவாலயத்திலே இருந்திருக்கிறார். 12-year-old Jesus was remaining inside the temple for 3 days. நம்மால் 3 மணி நேரம் தேவனுடைய ஆராதனை செய்ய முடியாது, இருக்க முடியாது. Can you remain in the temple for 3 hours? உடம்பு நெளியும், எப்பண்டா வெளியே போயிடலாம் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். You'll be always interested to go out. ஆனால் இயேசு யாரை பற்றியும் கவலைப்படாமல் 3 நாட்களும் தேவனுடைய ஆலயத்திலே இருந்தார். Jesus was not worried about anybody but remaining in the church. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆலயத்தில் இருந்து பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாய் தகப்பன்மார் தேடி இயேசுவை 3 நாள் கழித்து ஆலயத்தில் கண்டுபிடித்து விட்டார்கள். Mary and Joseph found out Jesus in the temple. அவருடைய தாய் இயேசுவை நோக்கி ஏன் இப்படி செய்தீர் என்று அவர்கள் வினாவுகிறார்கள். Mary, his mother, is asking Jesus, why did you do this? இயேசு அதற்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கிறார். Jesus replied. 49வது வசனம் 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? Jesus is asking the mother, why did you came in search of me? நான் இருப்பது தேவனுடைய ஆலயம். I am inside the temple. நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? I am inside the temple, why you are searching me? என்னை விட்டால் என் வாழ்நாள் முழுவதும் ஆலயத்திலேயே இருந்து விடுவேன் என்பதாக அதுக்கு அர்த்தம். If you leave me, I will remain only in the temple. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே இருந்து தேவன் பேசுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆலயத்தையும் உங்களை பிரிக்கவே முடியாது. If you know that the Lord will speak to you inside the temple, you will always remain here. உன் வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஆலயத்திலிருந்து தேவன் தருவார். For all your questions, Lord will answer you from the temple. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் நாம் நம்முடைய நேரத்தை செலவு பண்ணிக்கிறோம். You may sitting in front of the TV for many hours. நான் சொல்லுவேன், don't invest your time much in front of TV. நான் சொல்லுகிறேன், I am telling you, don't spend your time in front of the TV. You invest
your time much in front of God. உங்களுடைய மேலான நேரத்தை கடவுளுக்கு முன்பாக செலவிடுமாறு நான் உங்களை தாழ்மையாய் வேண்டுகிறேன். Go your room. உங்களுடைய அறைக்குள்ளே செல்லுங்கள். Close your door. கதவை அடையுங்கள். Take your Bible. உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Make knee down. முழங்கால் படியிடுங்கள். Pray to God. ஜெபம் செய்யுங்கள். Hallelujah. TV is not a temple of God. நம்முடைய வீடுகளில் இருக்கிற தொலைபேசி பெட்டி ஒரு ஆலயம் அல்ல. TV is not holy. நம்முடைய அந்த டிவி ஒரு பரிசுத்தமானது அல்ல. Sometimes many unwanted things are going in the TV. பல வேளைகளிலே நம்முடைய தொலைபெட்டியிலே பல அசுத்தமான காரியங்களை பார்க்க முடியும். ஆக நம்முடைய நேரத்தை நாம் தேவனுக்கு முன்பாக அதிகமாய் செலவு செய்தால் தேவன் நம்மை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். So if you spend your time, valuable time in the Lord's presence, Lord will bless you. டிவி பார்ப்பது நல்லது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த டிவியில வரக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் பார்ப்பது கேட்பது நல்லது. You may sit in front of the TV and listen the word of God. ஆனா தேவனுடைய ஆலயத்தை விட்டு நம்மை பிரிக்கிற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அதுல மூழ்கி விடக்கூடாது. But it is better that you remain in the temple. Hallelujah. Praise the Lord. உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand? புரிகிறதா? In the period of Moses there was no TV. Those days when Moses was there, no TV. In the period of Elijah there was no TV. எலியாவினுடைய காலத்திலே டிவி இல்லை. ஆனா அந்த நாட்டில் மோசேயை கொண்டு கடலை செய்தார், பிரித்து விட்டார். எலியாவை கொண்டு வானத்தை அடைத்து விட்டார். The Lord uses the servants of God very much. எலியாவை கொண்டு வானத்தை திறந்து விட்டார். The Lord used Elia to open the sky. அவளை போல நம்மால் பெரிய அளவில் ஊழியங்கள் செய்ய முடியாது. He may not be able to do such great things. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கணும். But you should sit at the Lord. தேவனுடைய ஆலயத்துக்குள் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் அப்படியெல்லாம் நம்ம வீணடிக்க கூடாது. You should not waste your valuable time. டிவில உட்காருங்க, தேவனுடைய வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து கவனிங்க. அதிலே உட்கார்ந்து நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவு செய்தால் வளரவே முடியாது. Don't spend much time in front of TV. எல்லாம் யோசித்து பாருங்கள். உங்கள் கையில் இருக்கிற சேனல்ல ரிமோட் பட்டனை திடீரென்று மாற்றி அதை ஏதாவது மாற்றி தட்டி பாருங்கள். You may change different channels in the TV. அது பிளே கிரவுண்டாக மாறிவிடும். It will be a playground. தியேட்டராக மாறிவிடும். It will be cinema theater. ஆக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுவதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேளுங்கள். மற்ற நேரத்தில் நீங்கள் தேவனோடு தனியாக அமர்ந்து அவரால் நீங்க வல்லமைப்படுத்தப்பட வேண்டும். Kindly spend your valuable time at the feet of Lord. நான் சொல்வது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஜெபமெல்லாம் பண்றது இல்லை, பைபிள் அதுவும் பார்க்க டிவி கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அவ்வளவுதான். When I had a chat with our beloved believer, he told, sometimes I see the TV. டிவி மட்டும் பார்க்கிறேன், மற்றபடி பிரேயர் தனி ஜெபம் பண்றது இல்லை. I don't do பைபிள் ரீட் பண்றது இல்லை. I don't read. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆக நீங்கள் அதிகமாக தேவனோடு அமர்ந்திருக்க வேண்டும். So dear beloved, I request you to be at the feet of Lord. அவர் பேசுவதை கேட்க வேண்டும். You should hear the word of God. நீங்கள் அவரோடு பேச வேண்டும். You should speak to the Lord. அவர் உங்களோடு பேச வேண்டும். He will speak to you. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தை அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுவதை தேவன் விரும்ப மாட்டார். If you spend time at the temple, the Lord will be pleased with you. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு முதல் ஆலயத்தை கட்டினார். In the beginning, first Lord made first church through Moses. அந்த ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர். It was called tabernacle. அந்த ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகும்போது சுமந்து கொண்டு போனார்கள். See, it is just like a tent. So the people were carrying one place to another place. ஆலயத்தை சுமக்கிற ஜனங்களாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். See, the people were carrying that tabernacle. ஆகவேதான் அவர்களுக்கு மன்னா வந்தது.
That's why they got manna. காடைகள் வந்தது, They got the super envy. கண்மலையில் இருந்து தண்ணீர் வந்தது. They got water. 40 வருஷம் அவர்கள் வஸ்திரம் பழமையாகவில்லை. 40 years they were cared for. 40 ஆண்டுகள் அவர் செருப்பு தேவையில்லை. They were very much pleased with the Lord. கடல் திறந்தது, The sea was open. எரிகோ உடைந்தது, The mount was broken. யோர்தான் ஒரே குவியலாய் நின்றது. The river gave away. அல்லேலூயா. ஆலயத்தை சுமந்து கொள்ளும். தேவனுடைய ஆலயத்தோடு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. You should be related to the temple. இப்ப சொல்லுங்க, அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அல்லேலூயா. மத்தேயு படிக்க வேண்டாம். மத்தேயு 16:18 ஒரு வார்த்தை இருக்கிறது. I will build my church. In Matthew, Lord says, I will நான் என்னுடைய தேவாலயத்தை கட்டுவேன் என்று என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். I will build my church, that's Lord says. ஒரு ஊழியக்காரரோடு நேற்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், When I was discussing with a servant of God, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கடற்கரையிலே ஒரு கிராமத்திலே ஓலை வைத்து ஒரு ஆலயத்தை கட்டினோம். in the servant of God told, in the seashore we made a small tent. அதனால் அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து வாலிப தம்பிமார்களை எழுப்பி விட்டு அந்த ஆலயத்தை பிரித்து விட்டார்கள். See, it is inside near the seashore. We were conducting prayer. One day, the one VIP asked the young people to tear the entire roof. எங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கவில்லை. We were not informed. ஆனால் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் அங்கே பார்க்கும்போது ஆலயம் அங்கே இல்லை. அதை எல்லாம் பிரித்து ஓலையெல்லாம் இப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆலயம் இல்லை. Next week when we went there, it was all destroyed. எங்களால் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. We did not quarrel with them. நாங்கள் மௌனமாக இருந்து விட்டோம். We were silent. ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து, But after some days, அதற்கு யார் காரணமாக இருந்தாரோ the fellow who was reasonable for that, அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து he போனார். met an accident and he died. நான் கூட அந்த நாட்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன். I got the information. அவர் நேற்று நினைவுபடுத்தும் போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. I got the information. I remembered. அவர் தேவன் அவருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர். So Lord loves the temple. அது ஒரு 100 ஓலையாக இருந்தாலும் அதை கை வைக்க அவர் அனுமதிப்பதே இல்லை. Lord is pleased with the temple. அல்லேலூயா. அதற்குள்ள இருந்து அவர் பேசுவார். Lord will speak to you from the temple. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயத்தை ஒருபோதும் அற்பமாய் நினைக்காதே. So dear believer, you always respect the temple. பல லட்சக்கணக்கான புருஷர்கள் மட்டும் 6 லட்சம். There were more than 6 lakhs gents. பெண்கள் குழந்தைகள் சேர்த்தால் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு ஒரே ஆலயம் டாபர்னாக்கிள். If you add all the small children and the ladies, it will be around 20 lakhs. அவ்வளவு 20 லட்சம் பேருக்கு ஆலயமாக இருந்தது. அது ஒரு டென்ட் மாதிரி துணி எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் வச்சிருக்கும். In order to have a small church, they had a tent like. ஈஸியாக பிரித்து அப்படி அடுக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். They can easily remove from one place to another place. அங்க இருந்து தான் தேவன் பேசினார். From there, Lord spoke to them. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவன். இன்னொருக்கா சொல்லுங்க, ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவன். உடைய அநேக ஆசீர்வாத குறைவுகளுக்கு ஆலயத்தில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அற்பமா நினைப்பதாக இருக்கலாம். If you listen the word of God from the temple, you will be blessed. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். You take a decision today. நான் ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். I will be hearing the word of God from the Lord from the temple. உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கும். Definitely God will bless you. உங்களுக்கு அவர் எல்லாம் செய்வார். Lord will do everything for you. அல்லேலூயா. நல்ல கையெழுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். முகவுரையாகத்தான் சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். Now so far I told the introduction. இப்ப செய்திக்குள்ள இப்பதான் போறேன். ஆனா ஒரு சில நிமிடங்கள்ல முடிச்சிடுறேன். Now I am coming to the point, but I will close it within short period. 4 காரியங்கள். Only 4 matters. முதலாவது, ஆலயத்திலிருந்து மோசேயோடு பேசின தேவன். First of all, Lord spoke to Moses from the temple. இரண்டாவது, ஆலயத்திலிருந்து சாமுவேலோடு பேசின தேவன். Secondly, the Lord spoke from the temple to Samuel. மூன்றாவது, ஆலயத்திலிருந்து அன்னாளோடு பேசின தேவன். Thirdly, the Lord spoke to Anna from the temple. நான்காவது, ஆலயத்திலிருந்து சகரியாவோடு பேசின தேவன்.
Fourthly, the Lord spoke to Zechariah from the temple. முதலாவது ஆலயத்திலிருந்து மோசையோடு பேசின தேவன். First of all, we are going to see the Lord spoke to Moses, the servant of God, from the temple. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். Leviticus chapter 1 verses 1. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, போதும். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசையை கூப்பிட்டு என்று இருக்கிறது. அப்போ The Lord called to Moses from the tabernacle. ஒரு அலுவலகத்தில் இருந்து ஒரு அதிகாரி ஒரு மனிதனை கூப்பிடுவதை போல கர்த்தர் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அவருடைய ஆலயத்தில் இருந்து மோசை என்ன செய்தாரோ கூப்பிட்டாராம். See, just like an officer calling, the Lord called Moses, the servant of God. அல்லேலூயா. ஆலயத்துக்கு உள்ள யார் இருக்கிறா? தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஸ்தானத்தில் அவர் இருந்து மோசையை கூப்பிடுகிறார். See, Lord's presence is in the temple, so Lord is calling the Moses. தேவன் அவருடைய ஆலயத்தில் இருந்து மோசையை கூப்பிட்டு பேசுகிறார். See, Lord from the at the presence of the Lord talking to Moses. ஆக அவருடைய ஆலயத்தில் இருந்து மோசையோடு பேசினதை போல உங்களோடு பேசுவார். See, just like the Lord spoke to servant of God Moses, Lord will also talk to you. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய முதல் ஆலயத்துக்குள்ளே இருந்து அப்படி மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார். See, from the first church temple, the tabernacle, the Lord spoke to Moses inside from the temple. யாத்ராகமத்திலே 40வது அதிகாரம் 33 முதல் 38 வரைக்கும் நாம் படித்து பார்க்கிற போது Exodus chapter 40 verses 33 to 38. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். போதும் வாசிங்க. Moses set up the enclosure round the tent and the altar and hung the curtain at the entrance of the enclosure. So he finished all the work. Then the cloud covered the tent and the dazzling light of the Lord's presence filled it. Because of this, Moses could not go to the tent. The Israelites moved their camp to another place only when the cloud lifted from the tent. As long as the cloud stayed there, they did not move their camp. புரிகிறதா உங்களுக்கு? முதல் ஆலயமாகிய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மேகம் அப்படியே வந்து இறங்கி இருக்கும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூடிய மேகம் எழும்பினால் மட்டும்தான் இவர்கள் எழும்புவார்கள், இடம்பெயர முடியும். மேகம் எழும்பாதிருந்தால் எவ்வளவு நாளானாலும் அங்கே தான் இருக்க வேண்டும். See, the Israelites for the movement, they will be watching the cloud. இஸ்ரவேலுடைய பிரயாணத்திலே அவர்கள் பிரயாணப்படுவதற்கு சிக்னல் எங்க இருந்து வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்து வருகிறது. See, they were getting the order, command from the temple. அங்கிருந்து சிக்னல் கிடைத்தால்தான் இவங்க என்ன செய்ய முடியும்? பிரயாணத்தை ஆரம்பிக்க முடியும். If they get the order only, they will start their journey. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணப்படுவதற்கு சிக்னல் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்துதான் தேவன் கொடுக்கிறார். See, the God's command, the order coming only from the church. சோத்ரம். மோசேட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம இனி எந்த இடத்துக்கு போகணும், எப்போ போறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேகம் எப்ப எழும்புமோ அப்பதான் நான் சொல்ல முடியும். See, the people would have asked him,
the servant of God Moses, when are we going? He will reply, well, let the cloud say. அல்லேலூயா. அப்போ இத்தனை லட்சம் ஜனங்களையும் நடத்தக்கூடிய பவர், வல்லமை, சிக்னல் எங்க இருந்து வருகிறது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்து. See, Lord only commanded all these 20 lakh people from the temple. இப்ப சொல்லுங்க, ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து பேசு, அது அவருடைய இடம், அங்கிருந்து தான் பேசுவார். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதா. அப்போ ஆலயத்திலிருந்து மோசையோடு பேசின தேவன். இரண்டாவது, ஆலயத்திலிருந்து சாமுவேலோடு பேசின தேவன். Secondly, the Lord spoke to Samuel from the temple. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். You take 1 Samuel chapter 3. அதுல 3 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் படிக்க வேண்டாம். You need not read chapter 3 verses 3 to 10. இப்பொழுது அன்னாள் குழந்தை பிறந்து அது பால் குடி மறந்த உடனே தன் குழந்தையாகிய சாமுவேலை அவள் பொருத்தனை பண்ணினபடி தேவாலயத்திலே கொண்டு விட்டு விட்டாள். See, the mother has promised, brought the child Samuel to the temple. 3வது வசனம் மட்டும் வாசிங்கள். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் கூப்பிடுகிறார் என்று சொல்லி. Now the pastor understood that Lord God is calling Samuel. அந்த குட்டி சாமுவேலுக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இனி கூப்பிட்டால், ஆண்டவரே இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், நீர் பேசும் என்று சொல். Now the pastor is advising Samuel, if the Lord God is asking you, you accept his order. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே இருந்து சாமுவேலோடு ஆண்டவர் செய்றாரு, பேசுகிறார். From the church the Lord God spoke to the small boy Samuel. ஆமென். எங்க இருந்து பேசுறாரு? பால்குடி மறந்த பச்சை குழந்தையோடு ஆண்டவர் பேசுவார். The Lord will speak to small children. மோசே போன்ற 80 வயதுக்கும் மேற்பட்ட முதியவரோடு ஆண்டவர் பேசுவார். Lord will speak to even old people. நீங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தால், if you come with the family, பெரியவரோடு ஆண்டவர் பேசுவார். Lord will speak to the elder man. ஆலயத்திலிருந்து குழந்தைகளோடும் பேசுவார். Lord will speak to the children also. அல்லேலூயா. அத குழந்தைகள் அங்கங்க ஓட விடாதீங்க, அமைதியா உட்கார வைங்கன்னு சொல்றது, பேசுவார். That is why I am asking you, see that your child is remaining. அல்லேலூயா. ஆலயத்துக்கு உள்ள இருந்து ஆண்டவர் சாமுவேலோட பேசினார். Lord spoke to the chota Samuel inside the temple. மூன்றாவது, ஆலயத்துக்குள்ள இருந்து அன்னாளோடு பேசின தேவன். Thirdly, we see the Lord spoke to Anna. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே, in the chapter 1 Samuel verses 1, அந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எல்கனா தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வருஷந்தோறும் சீலோவாமிலே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வருவான். See, one day after they had finished their meal in the house of the Lord at Shiloh, Hannah got up. She was deeply distressed. அந்த வேதம் சொல்லுகிறது, அங்கே வந்திருந்த போது, சீலோவாமிலே வந்திருந்த போது 9வது வசனம் சொல்லுகிறது, படிக்க வேண்டாம். அவர்கள் புசித்து குடித்த பிறகு இந்த ஆலயத்திலே ஏலி உட்கார்ந்திருக்கிற போது அன்னாள் ஆலயத்துக்குள்ளே போகிறாள். அடுத்த வசனங்களை பார்க்கிற போது உள்ளே போய் மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாள். அவள் ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் இந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தாள். And Anna cried bitterly as she prayed to the Lord, and if you give me a small boy, I will surrender to you. That's what she promised. நாம் ஜெபித்தால், ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று ஜெபித்தால், நமக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களுக்காக நாம் அப்படி கேட்போம். In our life, it is for our own blessing we may ask. அன்னாள் ஆண் பிள்ளையை தந்தாதான் ஊழியத்துக்கு அதை அனுப்ப முடியும் என்று சொல்லி ஆண் குழந்தையை கேட்டாள். Anna asked Lord to give a boy just to give it for ministry. இல்ல, பெண் குழந்தை என்று சொன்னால் ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது. If it is a female child, it cannot be given for ministry. ஆக ஆனால் அவள் சொல்கிறார், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, I am praying to the Lord. That's what she says. என் இருதயத்தெல்லாம் ஊட்டி ஜெபித்து விட்டேன். I am praying
seriously. இப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவளுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது. 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 17வது வசனம். The prophet told, go in peace. That's what he told her. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபித்த அந்த அன்னாளுக்கு அங்க ஆலயத்துக்குள்ளே இருந்து என்ன வருகிறது? பதில். தேவனே பேசுகிறார். The Lord speaks from the temple. ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்து வயதான மோசையோடும் ஆண்டவர் பேசினார். Lord spoke to the old servant of God Moses. பால்குடி மறந்த பச்சை குழந்தையாகிய சாமுவேலோடும் பேசினார். Lord spoke to the small child Samuel. அந்த சாமுவேலுடைய தாயாகிய அன்னாளோடும் பேசினார். Lord spoke to Anna. அல்லேலூயா. அது என்ன 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 விசேஷம் என்று சொன்னால், ஒரே ஆலயத்திலிருந்து தாயோடும் பேசினார், மகனோடும் பேசினார். அல்லேலூயா. It is a wonder the Lord spoke to the mother and to the child son. அல்லேலூயா. உங்களோடு பேசுவார், ஆலயத்திலிருந்து உங்க பிள்ளைகளோடு என்ன செய்வார்? Lord will speak to you and Lord also will speak to your children also. உங்களுக்கு ஆலோசனையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I am giving you a suggestion. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குழந்தைகளை தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவன் பேசுவதை கேட்பதற்கு நீங்கள் பழக்க வேண்டும். You should train your children to child to listen to the word of God. அது எங்க படிப்பதற்கு எந்த மாநிலத்தில் போனாலும் அது வேலைக்கு எங்க போனாலும் அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வளர்ந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சபைக்கு போவார்கள். When they go anywhere, you need not worry about your children. அவர்கள் எங்க படிப்பதற்கு போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Wherever your children, you need not worry about children. ஓய்வு நாள் வந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆலயத்துக்கு அவர்கள் தானாகவே போய் விடுவார்கள். They will go to the temple and listen to the word of God. அல்லது ரொம்ப கஷ்டம். ஆக உங்கள் பிள்ளைகளை கூட தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய சத்தத்தை கேளு என்று சொல்லி நீங்கள் அவளை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். See, as parents, I request you should train your children to listen to the word of God in the temple. Praise the Lord. இப்ப சொல்லுங்க, ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். I have seen many people. என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். In my experience I am telling. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி சிறகடித்து பறந்ததை போல இருக்கும். In the spiritual life you may be feeling that you are flying. திடீரென்று சிறகு உடைந்து அப்படியே விழுந்து கிடப்பார்கள். But you will see that you will be falling down. அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆதியில் இருந்த அந்த அனுபவம் நல்லாக இருந்தது, இப்போ எனக்கு அதை நான் இழந்துட்டேன்னு சொல்லுவாங்க. But they will say, I have lost all my previous experience. நிறைய பேரை பார்த்துருக்கேன். I have seen many people in my life. ஆக ஆலயத்தோடு உள்ள தொடர்பை ஒருபோதும் துண்டிக்க கூடாது. But you should always keep the connection with the law, with the temple, church. Turn yourself to the temple of God. நீங்கள் அந்த கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப வெல்த்தியாக இருக்கும். You will be healthy and also wealthy. அல்லேலூயா. நான்காவது, ஆலயத்திலிருந்து சகரியாவோடு பேசின தேவன். Finally, the Lord spoke to Zachariah. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிற போது, Luke chapter 1 verses 8 to 17 படிக்க வேண்டாம். அதிலே நாம் பார்க்கிற போது சகரியா தேவனுடைய ஆலயத்தில் போய் தூபம் காட்டுகிற போது, the Zachariah was in the church serving the Lord. அங்கே தூபபீடத்துடைய வலது பக்கத்திலே கபரியேல் தூதன் நின்று சொல்லுகிற வார்த்தை, there when he was chosen by the Lord to burn incense on the altar. See, he went there in the temple. உன் மனைவி ஒரு குழந்தை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயர் வைப்பீர். Their angel told that you will have a child, you will call him John. அந்த வயதான காலத்திலே அவள் எதிர்பார்த்திருந்த அந்த நன்மையை ஆலயத்துக்கு உள்ள இருந்துதான் தேவன் பேசினார். When he was very old, the Lord spoke from the temple only. அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா? ஆலயத்துக்கு உள்ள இருந்து பேசுகிற தேவன். Lord will speak only from the temple. 4 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். I have
spoken 4 important points. ஆலயத்திலிருந்து மோசையோடு பேசின தேவன். The Lord spoke to Moses from the temple. ஆலயத்திலிருந்து சாமுவேலோடு பேசின தேவன். The Lord spoke to Samuel from the temple. ஆலயத்தில் இருந்து அன்னாளோடு பேசின தேவன். The Lord spoke to Anna from the temple. ஆலயத்தில் இருந்து சகரியாவோடு பேசின The தேவன். Lord spoke to Zachariah from the temple. ஆக இந்த எசேக்கியேலுக்கு உண்டான இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கையிலும் உண்டாவதாக. This experience you will also should have it. எசேக்கியேல் சொல்ற வார்த்தை, ஆலயத்திலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். Prophet Ezekiel says, I heard the voice of the Lord from the temple. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வெளியே நீங்கள் போய் கேட்கிற சத்தமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸாக இருக்கும். If you go out and you listen, you will have nuisance in your life. சில இடங்களில் தெருக்களில் போய் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்க முடியாது. சில வீடுகளில் போய் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. In some houses you cannot listen the word of God. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கலாம். But in the temple, in the church, you can listen to the word of God. யாரும் இல்லை என்று சொன்னாலும் மெல்லிய சத்தமாக நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களோடு பேசுவார். God will speak to you slowly. வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஜெபித்துட்டு போனால் ஜெப நேரத்தில் பேசுவார். If you pray at the temple, Lord will speak to you. வந்து பைபிள் எடுத்து படிச்சு அங்க இருந்து பேசுவார். If you read Bible, the Lord will speak to you through the word of God. சர்ச் சர்வீஸ்ல ஊழியக்காரன் வழியாக பேசுவார். In the worship, you will hear the word of God from the minister. அல்லேலூயா. ஆக நீங்கள் ஆலயத்தில் இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Dear beloved, you should get the blessings that you should hear the word of God from the temple. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. These words will bless you. இனி வரக்கூடிய காலங்களிலே தேவன் ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு புதிய கிருபை உங்களுக்கு தருவாராக. In the future, dear beloved, you should have such experience. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆமென். எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.